வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் சேலம், இலங்கை மற்றும் மலேசிய மண்டலம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனையாற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வேதாத்திரிய அருள் தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள் ஆழ்மனத்தின் ஆற்றல். இந்த தலைப்பிலே நான் உரையாற்றுவதற்கு முன்பு தற்போது நிலவி இருக்கிற இந்த கொரோனா யுத்த காலம், இந்த கொரோனா என்கிற ஒரு பெருந்தொற்று நோய் கிருமி மனித குலத்தோடு போரிட்டு கொண்டிருக்கிறது. இந்த போர் கடந்த ஆண்டே தொடங்கிவிட்டது, நமக்கு தெரியும். 1.5 ஆண்டுகளாக 18 மாதங்களாக இந்த போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போரிலே மாண்டு போன மனிதர்கள் ஏராளம். பலர் போர்க்களத்திலே அங்கு காயப்பட்டு தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களைத்தான் நாம் இப்போ சொல்றோம், மருத்துவ சிகிச்சை மூலம் வீடு திரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தான். மற்றவர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோம். போர் அபாயம். யுத்த காலத்தில் எப்படி மக்கள் பயந்து கொண்டிருப்பார்களோ, எப்போ குண்டு விழும், எப்போ நமக்கு அழிவு வரும் தெரியாது. ஒரே பயத்தில் இருக்கும். அந்த பயத்திலேயே சிலர் செத்து போகிறார்கள். அதே போல இன்னைக்கு இந்த கொரோனா நோய் அபாயம். நம்முடைய மனவள கலையிலே கூட ஆசிரியர்கள், மனவள கலைஞர்கள் பலர் மடிந்து போயிருக்கிறார்கள். இங்கே நாம் தவம் நடத்துகிறோம். அங்கே தவத்தில் ஈடுபட்டிருப்பவர்களெல்லாம் தவம் செய்யும் பொழுது நமக்கு உயிர் ஆற்றல் உடலுக்குள்ளே கூடுகிறது. அந்த உயிராற்றலை நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிறோம். அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி. அதனால மற்ற அன்பர்கள் பெரும்பாலும் தவம் செய்கிறவர்கள், அறிந்தவர்கள் எல்லாமே தவம் செய்கிறார்கள். மற்றவர்கள் இந்த கடவுளை, அவர்களுடைய கடவுள், அவர்கள் எதை கடவுள் என்று நம்புகிறார்களோ அந்த கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். கடவுளே எங்களை காப்பாத்து, இந்த கொரோனா வைரஸிலிருந்து எங்களை காப்பாத்து காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, கொரோனா தேவி என்று ஒரு கோயில் கூட கட்டியிருக்கிறாங்களாமா, கொரோனா தேவிக்கு. எல்லாம் அவரவர் மதத்துல அந்த கடவுளை வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மனவளக்கலை அன்பர்கள் மிகுந்த ஈடுபாடோடு தவம் செய்கிறோம். ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கொரோனா வந்த காலத்துல நமக்கு என்ன சொன்னாங்க? உங்களுக்கு அந்த சமூக இடைவெளி கடைபிடிக்கணும். யாருக்கு கொரோனா வைரஸ் இருக்கிறதோ அவர்கள் தும்மினாலும் இருமினாலும் அல்லது அவர்கள் அந்த தும்மல் இருமல் மூலம் வெளிப்பட்ட அந்த நோய் கிருமி ஏதாவது ஒரு பொருளிலே ஒட்டி கொண்டிருக்கும். அந்த பொருளை நாம் தொட்டால் அது நம் கை மூலம் வந்து நாம் முகத்திலோ, அதாவது வாயிலோ, மூக்கிலோ, கண்ணிலோ கை வைத்து விட்டால் அது நம் உடலுக்குள்ளே போய்விடும் என்று மிகுந்த பாதுகாப்போடு இருந்தோம், பயந்து கொண்டு இருந்தோம். சானிடைசர் போடணும், சோப் போடணும், வந்தா குளிக்கணும், முகக்கவசம் போடணும், அந்த தூரம் மெயின்டைன் பண்ணணும்.
ஆனாலும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவுன்னு தெரியாது. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்ளணும். அதுக்கான ரசாயனங்கள், மருந்து அது முன்கூட்டியே சாப்பிடணும். சித்த மருந்து, மூலிகை மருந்துகள், இன்னும் ஹோமியோபதி மருந்து, அலோபதி மருந்து, எப்படியோ ஒரு மருந்து எதையோ ஒன்று சாப்பிட்டோம். பயந்து கொண்டே இருந்தோம். மரண பயம் இல்லைங்களா? ஆனால் இப்போ இந்த 1.5 ஆண்டுல இப்போ இந்த சுகாதாரத்துறை அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பயப்படாதீர்கள். பயப்படுவதனாலேயே நோய் வருகிறது. உங்களுடைய தாங்கும் சக்தியை, நோய் எதிர்ப்பு சக்தியை இழந்து விடுகிறீர்கள். அது எப்படி? பயப்படும் போது நம்முடைய மன அலை கூடும், உயரும், உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போகும். அது பயம் என்பது அது ஒரு கவலை. அந்த பயம், அச்சம். அந்த அச்சம் வருகிற போதே, பயம் வருகிற போதே நமக்கு ஆற்றல் குறைந்து விடும். அந்த பயம் என்பது அது மனம் சார்ந்தது. அப்ப பயப்படுகிறவனுக்கு ஆற்றல் குறைந்து விடுகிறது, மன ஆற்றல் இல்லையா? மனம் தளறுகிறது, பயப்படுகிற மன சக்தி குறைகிறது. உயிர்தானே மனமாக இருக்கிறது. அப்போ பயப்படுறவங்களுக்கு மனசக்தி குறைகிறது என்றால் உயிர் சக்தி குறையும் அல்லவா? அப்போ உயிர் சக்தியினுடைய அழுத்தம், இப்போ நம்ம உடம்புல மின்சார அழுத்தம் சொல்ற மாதிரி வோல்டேஜ், இப்போ நம்ம வீட்டில் 220 வோல்ட் இருக்கணும் சொல்றோம் இல்லையா? அதுபோல அந்த வோல்டேஜ் நம்ம உடம்புல சரியா இருக்கணும். இப்போ சினம் கவலை கொள்கிறவர்கள், அச்சம் கொள்கிறவர்களுக்கு அங்க என்ன ஆகுங்க? இந்த சக்தி குறைஞ்சிரும். அப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த நோய்க்கிரியும் நம்முடைய உடலுக்குள் வந்து விட்டால் இங்க சக்தி குறைவா இருக்கிறது அல்லவா? அப்ப அதை எதிர்த்து போராடி, இப்ப சொல்றாங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். அப்ப ஏதோ வெள்ளை அணுக்களுடைய அளவு தரம் குறைஞ்சு அந்த கொரோனா கிருமியை அழிக்க இயலாமல் போய்விடும். அப்போ அது என்ன செஞ்சிடும்? நுரையீரலை அழித்து விடும். நுரையீரலுடைய செல்களை, சிற்றறைகளை, கலங்களை அழித்து விடும் அல்லவா? இதுதானே நடக்குது. அது மட்டுமல்ல, இப்போ நோய் வந்துடுச்சு, அவங்க மருத்துவமனைக்கு போறாங்க. அதுல 2 வகையான பயம் வருது. எல்லாருக்கும் உயிர் பயம். ஏன்னா சிலர் அங்க மருத்துவமனைக்கு போய் செத்து போறாங்களே, அதனால பயம் வருது அவங்களுக்கு. நமக்கும் அந்த நிலைமை வந்து விடுமோ ஒண்ணு. அடுத்தது, இப்போ தனியார் மருத்துவமனைக்கு போறதுன்னா அதுக்கு பெரிய பொருள் செலவு, அதுல ஒரு பயம். இங்க வந்துட்டா என்ன பண்றது? இப்போ கூட சிலர் எந்த ஆஸ்பத்திரியில, பிரைவேட் ஆஸ்பத்திரியில குறைந்த செலவுல வைத்தியம் பண்றாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப இது ஒரு பயம் வருதில்ல? சரி, அங்க மருத்துவமனைக்கு போறாங்க, அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளை பார்க்கறாங்க, அவங்களுடைய நிலை, அவங்களுடைய ஒரு பதட்டமான நிலை, அதை பார்க்கிற போது இவங்களுக்கு பயம் வந்துடுது. அங்கே பக்கத்து படுக்கையில் ஒருத்தர் இறந்து போகிறார், அதை பார்க்கிற போது இவங்களுக்கு பயம் வருது இல்லைங்களா? எல்லாம் கவனிங்க. இதுல தான் நிறைய பேர் செத்து போறாங்க. உளவியல் துறை நிபுணர்கள் சொல்றாங்க, கொடிய நோய் கேன்சர்னு சொல்றீங்களே, அதுல கூட ஒரு சிறு சதவீதம் தான் உண்மையில நோயினுடைய தாக்கத்தினால் மரணிக்கிறார்கள், மற்றவர்களெல்லாம் பயந்துதான் சாகிறார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நான் இதை உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி பயப்படாமல் இருப்பது? இங்கதான் மனவள கலைஞர்களுக்கு, இப்போ நமக்கு நோயினா என்னன்னு தெரியும் அல்லவா? எப்ப நோய் வருதுங்க? நம்ம உடம்புல உயிர் சக்தி குறைஞ்சாதான். உயிர் சக்தி எப்போ குறையுதுன்னா நம்முடைய உடலிலே ரசாயன குழப்பம், பயோகெமிக்கல் டிசார்டர், சீவ ரசாயனங்கள்,
அதானே? இப்போ ஒரு நோய் வந்ததுன்னா நீங்கள் ரத்தத்தை பரிசோதிக்கிறீங்க, அங்கே ரத்தத்தில் சில சத்துக்கள் இல்லை, உயிர் சத்துக்கள் இல்லை. அதனால தான் அந்த உயிர் சத்து உணவு மூலமும் இப்போ தானே செய்கிறோம். நல்ல சத்துள்ள உணவு, புரோட்டீன், உயிர் சத்து உள்ள உணவை கொடுக்கிறார்கள் மருத்துவத்திலேயே. அந்த உயிர் சக்தியை கூட்டுகிற மருந்துகளையும் கொடுக்கிறார்கள். அதுவும் ரசாயனம் தானே, அது உயிர் ரசாயனம் தான், உயிர் ஆற்றலை கூட்டிக் கொடுக்கிற ரசாயனம். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோமுங்க? நம்முடைய உடல் ரசாயனத்தன்மையை சீராக பராமரிக்க வேண்டும். அப்படி பராமரித்தால் நமக்கு உயிர் சக்தி சரியா இருக்கும். அப்போ அதுக்கு உணவு மட்டும் போதாது. உணவு மருந்து மட்டும் சாப்பிட்டா போதுமா? நமக்கு தெரியும், உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்ப பயிற்சி செய்யணும், தவம் செய்யணும். தவம் செய்து மனதை எப்பொழுதுமே அமைதி நிலையில் வைத்திருக்க வேண்டும். தவம் செஞ்சு கவலைப்பட்டா, பயப்பட்டா, சினம் கொண்டால் உயிர் சக்தி குறைஞ்சிருமல்ல. இப்போ புரியுதா? மனவள கலைஞர்களுக்கெல்லாம் உடல் ரசாயனத்தன்மையும் சீராக வைத்துக்கொள்ள தெரியும், ஜீவகாந்த சக்தியையும் அதனுடைய அழுத்தம் குறையாமல் வைத்துக்கொள்ள தெரியும். அதுக்கு மேலும் இன்னொன்று தெரியும், நாம் தொற்று எப்படி தொற்றுகிறது, மிக முக்கியமானது இந்த சமூக இடைவெளி. நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு வந்துட்டா கூட அந்த போதுமான இடைவெளியை கழிக்கணும். நம்ம மாஸ்க் அணிஞ்சு தான் ஆகணும். மாஸ்கை பற்றி எவ்வளவோ கருத்துக்கள் வந்தது. ஒருத்தர் தேவையில்லைன்றாங்க, அப்படி இருக்கணுன்றாங்க, இப்படி இருக்கணும். இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, அனுபவ ரீதியாக தெரிந்து கொண்டார்கள். அந்த மெடிக்கல் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க, சர்ஜரி மாஸ்க், துணி மாஸ்க் அல்ல. இந்த துணி மாஸ்க் நீங்கள் போடுறதா இருந்தால் அதுக்கு மேலே போட்டுக்கணும்னா அந்த மாஸ்கை போட சொல்லி அந்த சுகாதாரத்துறை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் போட்டு தான் ஆகணும். ஏதோ மூச்சு திணறுது, அது இது அதெல்லாம் இல்லை, அது நம்ம பயிற்சியெல்லாம் பண்ணிக்கலாம். வெளியில் போனால் தானே. இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு 14 நாட்கள் நம்ம நாடு முழுவதுமே 14 நாட்கள் லாக்டவுனில் இருந்தால் நீங்கள் யாருக்கும் தொற்றவில்லை என்றால் 2 வாரத்தில் அழிந்து விடும் என்பது அனுபவ உண்மை. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? எப்போது அவசியம் தேவையான தானே போகிறீங்க. இப்போ கூட பாருங்கள், உணவுப் பொருள் எல்லாருக்கும் வருது வீட்டில். அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு பணம் இல்லாதவங்க, பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது இப்போ அரசாங்கமே கொடுக்குது. பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் உணவு கொடுக்கிறார்கள் உங்களை உயிர் காக்கிறதுக்கு. அதனால் யாரும் பயப்பட வேண்டியது இல்லை. ஏதோ உணவு இருக்குது, நம்ம உடை இருக்கிறது, உறைவிடம் இருக்கிறது, உயிர் வாழ்வோம். சில நாட்களுக்கு தான் முடியும். இப்போ காய்கறி பழங்கள் எல்லாமே தெருவுக்கு வருது. பயப்படாதீங்க, வாங்குங்க, உயிர் வாழுங்க. உணவை அளவோடு சாப்பிடுங்க, முறையாக சாப்பிடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, காயக்கல்பம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, மனதை அமைதியாக வச்சுருங்க. நீங்கள் வெளியில் போகிற போது மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள், சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க. அந்த தூய்மை, எங்கேயுமே தூய்மை இருக்கணும். இப்போ இந்த டஸ்ட் அலர்ஜி கூட வராது. வீட்டுக்குள்ளேயும் தூய்மையாக இருக்கணும், வெளியிலையும் தூய்மையாக இருக்கணும். அப்போது இந்த நோய் தொற்றுவதை நிச்சயமாக தடுக்க முடியும் என்று நம்முடைய சுகாதாரத்துறை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மனவளக்கலையராகிய நாம் எல்லாருக்கும் தெரியும் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது என்ன. நம்முடைய ஆசான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த ஜீவகாந்த சக்தி, அதோட மனம், அந்த ஆற்றலையும் அந்த மனதையும், மனதிலே ஒரு உறுதி, ஒரு தெளிவு, ஒரு துணிவு, அச்சமின்மை. அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே என்று சொன்னான். அச்சம் தவிர என்று சொன்னான் தமிழன். அன்பானவர்களே, அச்சப்படாதீர்கள். ஏன்னா நமக்கு தெளிவு இருக்குது. நான் இப்படி இருந்தா எனக்கு நிச்சயமா வராது. அப்படியே வந்தா கூட அங்க 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 ஒரு இயற்கை பாருங்க, என்னமோ நேரடியா போய் லங்ஸில் போய் தாக்கிடுது, அதெல்லாம் இல்லை. அது அவங்களுக்கு ஏற்கனவே நோயாளியா இருப்பாங்க.
ஏற்கனவே நோயாளியாக இருப்பாங்க அல்லது வயோதிகர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அப்படி வரும். மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு யாருக்கும் கூட சிவப்பு லைட்டு எரியறதுக்கு முன்னால் மஞ்சள் லைட்டு வர்ற மாதிரி, புரியுதுங்களா, ஏதாவது ஒரு சிம்டம் இருக்கும். உங்களுக்கு மூக்கரிக்கும், தொண்டை கரகரக்கும், உங்கள் உடலில் சூடாக இருக்கும், ஏதோ ஒரு அசதியாக இருக்கும், ஏதோ ஒரு சிம்டம் இருக்கும். அப்போவே நம்ம சுதாரிச்சிடணும். அதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? உடனே அதுக்குரிய மருந்துகள், மனதை நல்லா வச்சுக்கிறது, தியானம் பண்ணுறது, இந்த மருந்துகள்லாம் சாப்பிட்றது, உணவை சரி பண்ணிக்கிறது. இப்போ எத்தனையோ பேர் பாருங்க, வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு வாரத்துக்குள் முழுமையாக குணமடைந்திருக்கிறார்கள். நிறைய பேர், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அன்பானவர்களே, நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இப்போ எல்லாருமே இப்போ இங்கே தத்துவ விளக்கம் சொல்ல போகிறோம். இயற்கை தத்துவம், வாழ்க்கை தத்துவம், அறநெறி தத்துவம், தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, இப்படியெல்லாம் வாழ்க்கையை பற்றி எல்லாம் சொல்ல போகிறோம்ல. எத்தனை விளக்கம் சொல்ல போனாலும் நீங்கள் எல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே நான் சொல்கிறத எங்கே கேட்பீங்க? இப்போ நான் இருப்போம், எப்போ போவோம்னு தெரியலையா? உயிர் வாழ்கிறதுக்கு வழி சொல்லுங்க. புரியுதா? அதனால் நம்ம ஜூம் ப்ரோக்ராமில் கூட இந்த கொரோனா நோயிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி பேசுகிறாங்கன்னா அங்கே ஏராளமான பேர் வர்றாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இணைப்பில் வர்றவங்கள. அதனால தான் நான் இப்போ இந்த உண்மையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க, பயப்படாதீங்க. நம்மகிட்ட அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாதது ஒன்றுமில்லை, அதுதான் ஆழ்மன ஆற்றல். அது ஆழ்மனம் எப்படி? நாம் எல்லாம் தவம் செய்கிறோம், ஆழ்நிலை தவம். புரியுங்களா? ஆழ்ந்து போகிறோம், தவம் செஞ்சு செஞ்சு உணர்வு நிலையிலிருந்து அமைதி நிலைக்கு வருகிறோம். எங்க? ஆகினை தவத்தில் துரிய நிலைக்கு வர்றோம். உயிர் உணர்வு, காந்தத்தை உணர்கிற போது அமைதி நிலை, உயிரை உணர்கிற போது ஆழ்நிலை, சுத்த வெளியோடு மனதை இணைக்கிற போது அங்க சமாதி நிலை. அதுக்கு பேரு ஊழ்நிலை. அதான் ஆதி இறைநிலை. அப்போ மனம் தெய்வ நிலையை அடைந்து விடுகிறது. அப்போ மனதை சமாதி நிலை அளவுக்கு மன அலையை குறைச்சி அந்த மனதுக்கு ஆற்றலை கூட்டிக் கொண்ட நாம் நினைப்பது நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க. இப்போ இதுதான் ஆழ்மன ஆற்றல். இதைத்தான் நம்ம ஆழ்நிலை தவம் என்றும் சொல்லுகிறோம். ஆனால் மகரிஷி அந்த ஆழ்நிலை என்பதை, அதுக்கு வேற ஒரு பொருளும் இருக்குதுங்க. ஆழம், இப்போ கிணத்துல ஆழம்னு சொல்றோம், நீரில் கடல்ல ஆழம்னு சொன்னோம். ஆழ்ந்துன்னா அது ஒடுங்கின்னு அர்த்தமுங்க. சுருங்கி ஒடுங்கி அந்த ஒடுங்கிய நிலையில் நிலைத்து. இப்போ உதாரணமா இப்போ உங்களுக்கு ஒரு கருத்து சொல்றேன். உணர்வு நிலை என்பது மன அலை 14 சுழலுக்கு மேலே போனா அது உணர்வு நிலை. அது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்றோம். உணரும் போது நம்முடைய மன அலை எப்படி போகுதுங்க? 14க்கு மேலே. எதை உணர்றோம்? ஜீவகாந்தத்தை, ஜீவகாந்த தன்மாற்றத்தை. புரியுதுங்களா? ஜீவகாந்த தன்மாற்றத்தை அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக உணர்கிறோம் அல்லவா? இதான் உணர்வு நிலை. அந்த ஜீவகாந்தத்தையே உணரும் போது மன அலை 14க்கு கீழே குறையும். அந்த ஜீவகாந்தம் அது எப்போ 14 சுழலுக்கு மேலே போகுதோ அப்போதான் அது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனைங்கிற விளைவை கொடுக்கிறது. அப்போ நீங்கள் உணர்வு நிலையில் நம்முடைய மன அலை என்ன? இப்போ 14க்கு மேலே. எது
இந்த 14 சுழலுக்கு மேலே சுற்றுது. எது சுழலுகிறது? சீவகாந்தம். அந்த சீவகாந்தத்தையே உணரும்போது நம்முடைய மன அலை 14க்கு கீழே குறைகிறது. இதை எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் கருவியை வச்சு நம்ம இப்போ அதை தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒருத்தர் பாருங்களேன், ஆக்னேய தவம் பண்ணுறார். அந்த கருவியை வச்சுருக்கிறீங்க, அங்கே ஒரு செட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த கருவி அப்படி தான் அதாவது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டமைப்பின்படி, அந்த டெக்னாலஜி அதுபடி அது காமிக்கும். ஆக்னியில் தவம் பண்ணும்போது அப்படியே 14க்கு வரும். அப்படியே கொஞ்சமாக 12 சுழல், 13, 12, 11 அப்படின்னு வந்து 10, அப்புறம் 9, 8ன்னு வந்துடும். இதுதான் 8 to 13. அப்படி ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும். ஆக்னி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ தவம் நடத்துகிறாரு ஒருத்தர், அவனை அவர் கூர்ந்து கவனிங்கிறாரு. அதை நம்ம கேட்குறோம் பாருங்க, அப்போவே 14க்கு மேலே போகும். ஆனால் மீண்டும் கவனிக்கும் போது 14 கீழே குறைஞ்சிரும். எப்போவுமே புரிஞ்சுக்குங்க, மன அலை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போனது அப்படியே போகணும்னா நமக்கு அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனைங்கிற அந்த உணர்வு அல்லது அது நினைவு, அந்த அனுபவம் நினைவு வந்தாலே மன அலை கூடிவிடும். நீங்கள் ஒரு காட்சியை பார்த்துருக்கிறீங்க, பார்க்கும்போது 14க்கு மேலே வருது. தவம் பண்ணும்போது ஒரு யானையை பார்த்தீங்க, தவம் பண்ணும்போது அந்த யானை நினைவுக்கு வருது. நினைவுக்கு வரும்போதே மன அலை 14க்கு மேல் போய்விடும். அப்புறம் மீண்டும் என்ன பண்ணுவோம்? மனமே, நான் உன்னை உயிரைத்தானே கவனிக்க சொன்னேன், ஜீவகாந்தத்தை, நீ என்னத்தை கவனிக்கிற அப்படின்னு மனதுக்கே மனது ஒரு அறிவுரை சொல்லுது. அதை திருப்பி விடுது. அப்போ திரும்ப என்ன ஆகும்? ஜீவகாந்தத்தை உணரும் போது மன அலை 14 கீழே குறைஞ்சிரும். இதைத்தான் ஆல்ஃபான்னு சொன்னோம். அடுத்தது இன்னும் தொடர்ந்து தவம் பண்ணுறோம். அது துரிய நிலையில் பண்ணுறோம், பேரியக்க மண்டல நிலையில் பண்ணுறோம். துரியம், பேரியக்க மண்டலம் எல்லாமே ஒன்று தாங்க. ஏன்னா அதில் தானே உயிரை உணர்றீங்க. இங்கே ஜீவகாந்தத்தை உணர்றது ஆக்னை தவம். சீவனையே உணரும் போது அதான் துரிய தவம். சீவன்னா விண் இல்லையா? அப்போ அதையே தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தா உச்சந்தலையிலேயும், அப்புறம் பேரியக்க மண்டல தவம், துவாதசங்கம், சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் வரையில் மனதை விரித்து அந்த விண்கலத்தை தானே நினைக்கிறோம், விண்ணை தானே நினைக்கிறோம், எலக்ட்ரானை. அப்போ மன அலை என்ன ஆகுங்க? இல்லை, அந்த மன அலை அங்கே ஆல்ஃபாவிலிருந்து தீட்டாவுக்கு வந்துடும். இது அந்த கருவி காமிக்குங்க. அது எப்படி காமிக்கும்? அப்படியே முதல்ல ஆல்ஃபாவில் 8 இருந்தது இல்லைங்களா? அப்படி 7, 6, 5, 4ன்னு வந்துடும். புரியுதுங்களா? இது துரிய நிலையிலே வந்துடும். சரிங்களா? அப்போ துரியாயுதம் போகிறோம், சுத்த வெளி. அப்போ இந்த கருவி என்ன காமிக்குது அப்படின்னா, நமக்கு துரியாயுதம் பண்ணும்போது அந்த கருவி காமிக்குதுன்னு இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னுடைய அனுபவம் கொஞ்சம் சற்று, அதாவது அது வேற மாதிரி. அது நீங்கள் இதை தீட்டான்னு சொல்கிறீங்க, ஆனால் உண்மையில் துரியாயுதத்தில் தீட்டா கிடையாதுங்க. அது பேர் டெல்டா. டெல்டான்னா சமாதி நிலை. சமாதி நிலையில் அங்கே அலை கிடையாது, அங்கே நிலை தான் இருக்கு. அலை இருந்தால் தானே அளக்கும். புரியுதா இப்போ? அப்போ நம்ம 1 2 3 ஃப்ரீக்குவன்சி, 1 2 3 ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லிகிட்டு இருக்கோமே, அது சமாதி நிலை அல்ல. ஆனால் அந்த கருவி அதைத்தான் காமிக்கும். அதுக்கு மேலே அது கருவி காமிக்க தெரியாது. கருவி அப்படித்தான் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அன்பன்களே, இதைத்தான் மகரிஷி இந்த துரியம், பேரியக்க மண்டலம்னு சொல்கிறாங்க. உயிர் உணர்வு நிலை. அது 3 மறைபொருள் அல்லவா? நல்லா கவனிச்சுக்கங்க. காந்தம், விண்வெளி, 3 மறைபொருள். இதை அது மறைவாக இருக்கிற பொருள் 3 நிலையில் தெரியுது நமக்கு. ஒன்று காந்தம், இன்னொன்று விண், இன்னொன்று வெளி.
அதான் சத் சித் அனந்தம்னு சொன்னோம். இந்த மறைபொருளை உணரும்போது, அந்த காந்தத்தை உணரும்போது நம்ம என்ன சொன்னோம்? அது அமைதி நிலைன்னு சொன்னோம். அப்போ விண்ணை உணரும்போது அதுக்கு மகரிஷி ஒரு பேர் சொல்றாரு, அதைத்தான் ஆழ்நிலைன்னு சொல்லுவார். அதுக்கு மேல ஊழ்நிலை, ஊழ்னா இறைநிலை, சரிங்களா? அதான் ஊழையும் உப்பக்கம் காண்பர்னு சொல்லலாம். இறைவனுடைய நீதி, இறை நீதி இல்லையா? அந்த ஊழ்நிலைக்கு அதுதான் அங்க சுழல் இல்லையே பாருங்க. அது அதிர்வு அலை, குவரிங் ஃபோர்ஸ். அது சுழல் அலை இல்லை. சுழல் இருந்தாதான் அதை அளக்க முடியும். இப்போ கடல்ல அலை அதிர்வு இருக்குது. கடல் ஆழத்துல, ஒரு கடத்துல மேல் பரப்புல தான் அலை. அப்போ ஆழத்துல போக போக அங்க அலை இல்லை, ஆனா அங்க ஒரு தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருக்கிறது. அதுதான் நிலை. அதான் அதுக்கு பேரு அதிர்வு நிலை. அது ஒரு ஆற்றல், அதிர்வு ஆற்றல். அதுதான் பேராற்றல். அதான் ஆற்றலுக்கெல்லாம் ஆற்றல். புரியுங்க? தி சூப்பர் ஃபோர்ஸ். இந்த விஞ்ஞானிகள் இதைத்தான் என்ன சொல்லியிருக்காங்க? யூனிஃபைடு ஃபோர்ஸ், பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல். அந்த ஆற்றல் தான் அணுவை உடைக்கிற போது, அந்த அணுவுக்கு உள்ளதானே இருக்குது அது. இப்போ அணு குண்டு போடுறாங்க, அணுவை உடைக்கிறாங்க இல்லையா? அணுவை உடைக்கும் போது அங்க ஒரு பெரிய ஆற்றல் வெளிப்படுகிறது. அப்போ அந்த அணுவுக்குள்ள ஒரு ஆற்றல் அடங்கி கிடக்கிறதுன்னு தெரியுதுல்ல? அதைத்தான் அதுக்கு பேரு ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதுதான் சுத்த வெளி. இதுதான் பேராற்றல். இதுதான் மனதின் ஆழ்ந்த நிலை, ஆழம். கடைசியில் அதை உள்மனம்னு சொல்லுவாங்க இல்லையா? மகரிஷி இதை ஆழ்மனம்னு சொல்வார். இந்த மனம் என்பது இங்க பாருங்களேன், அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணருது இல்லைங்களா? இந்த மனம், இதுக்கு பேரு புறமனம் அல்லது வெளிமனம். ஆங்கிலத்தில் பெரிஃபரல் கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியானால் நடுமனம்னு ஒன்று சொல்றார். அது என்ன நடுமனம்? புறமனப்பதிவு என்பது மறைபொருளுடைய தன்மாற்ற விளைவுகளை அறிந்த அல்லது உணர்ந்த அனுபவ பதிவுகள் புறமனதில் இருக்கு. அது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்றோம் அல்லவா புலன்கள் மூலம். அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்க பதிஞ்சிருக்குதோ எல்லாமே காந்த களத்துல தான் பதிஞ்சிருக்குது, சிவகாந்தத்துல தான் இல்லைங்களா? அது கருமையத்தில் பதிஞ்சிருக்குது. சிவகாந்த மையம் தானே கருமையம். அப்போ இதுல புறமன பதிவுன்றது இதுதான். அப்போ நடுமனம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இந்த அனுபவங்களிலே நாம் பெற்ற அறிவு, அவருடைய நியதி, அது அது என்ன விளைவு கொடுக்குது? பெற்ற அனுபவம் என்ன? இன்பம், துன்பம் இருக்கு இல்லைங்களா? அல்லது இது அழுத்தம், இது ஒலி, இது ஒளி, இது சுவை, இது வாசனை என்று உணர்ந்து கொள்ளுகிறோம். அதனுடைய விளைவையும் நாம் உணர்ந்து அதை நம்முடைய அனுபவமாக வைத்திருக்கிறோம். அதான் அனுபவ பதிவு. இதுதான் இந்த புறமனதை பற்றறிவு என்றும், இந்த அதாவது சிந்தித்து விளங்கி கொண்டோம் அல்லவா, புலன் கடந்து இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை என்பது என்ன, இன்பம், துன்பம் என்பது என்ன, இந்த அனுபவங்கள் என்ன என்பதையெல்லாம் சிந்தித்து ஒரு அனுபவ பதிவு இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் தான் கலெக்டிவ் இம்ப்ரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் கற்றறிவு அப்படின்னு சொல்லுவோம். கற்றுக்கொண்டோம். இப்போ ஒன்று புலனறிவு, அதுக்கு பேர் பற்றறிவு, புலன்களிலே பற்றுகிறது. அப்போ அதுக்கு புறமனத்தை பற்றறிவு என்றும்,
அந்த நடுமனதை கற்றறிவு என்றும், அப்போ அந்த அறிவுக்கு இதெல்லாம் அறிகிற அந்த சுத்த வெளி இருக்கு இல்லைங்களா, அறிவு, அதான சமாதி நிலை, அதான இருள், அதான உயிர் மையத்து, உயிர்னா விண், விண்ணுக்கு உள்ள இருக்கு உயிர் மையத்து அமைந்த வெளி, ஸ்பேஸ், அறிவு, அதான் அறிவு, அதுவே தெய்வம். உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு, அது தெய்வம். அப்ப நம்ம சுத்த வெளியோட மனதை ஒன்றிட்டா, மனம் இணைந்து விட்டால், மனம் எதுவாகுதுங்க, சுத்த வெளியா மாறி போச்சு. 6 கடலோடு இணைந்தது, அது கடலை உணர்கிறது, கடலை இணைகிறது இல்லையா, கடல் நீரை உணர்கிறது, கடலை கடலோடு இணைகிறது, கடலாக மாறி விடுகிறது அல்லவா. அதே போல இந்த புற மனம் இருக்கு பார்த்தீங்களா, உணர்வு நிலையில் இருக்கிற அந்த மனம் இப்ப என்ன ஆச்சுங்க, தன் மூல நிலையோடு இணைந்து மூல நிலையை உணர்ந்து அதுவாக மாறிவிட்டது. அந்த மூல நிலைக்கு பெயர்தான் ஆழ்மனம். இப்ப புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆழ்மனம்னா என்னன்னு தெரியணுமே. ஆழத்துல இருக்கு, அதுக்கு மேல இல்லை. ஆச்சுங்களா. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, எல்லாம் பெரியவங்க எல்லாம் நிறைய பாடி இருக்காங்க. இப்ப நான் அதெல்லாம் சொல்ல வரல. இப்ப விஞ்ஞான காலத்துல தி லேட்டஸ்ட் விஞ்ஞானி, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கொரோனா நோயை பற்றி தற்கால அந்த சுகாதாரத்துறை அறிஞர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதானே அனுபவ உண்மை. பார்த்தானே நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி யாரோ எதையோ சொல்லிட்டு போட்டோம். அவங்க இதையே சொல்லியிருக்கலாம், அதில் வேற மாதிரி கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கலாம். அதை போய் நாம இப்போ கவலைப்படுவானே. அதனால இந்த சுத்த வெளியை பற்றி, இறைநிலையை பற்றி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, உண்மையை சொல்லியிருப்பாங்க. அதை சொன்ன விதங்கள் வேற இருக்கும். இன்னும் அதனுடைய தன்மைகளை அது சரியா விளக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் பாருங்க, எனக்கு தெரிய வியாச பகவான், வியாச மகரிஷி இன்னும் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் தான் வேதங்களை தொகுத்ததாகவும் மகாபாரதம் எழுதியதாகவும், அந்த பகவத்கீதை என்ற ஒரு பகுதி வருது பாருங்க, உபனிஷத், இதெல்லாம் அவரு சொன்னது. அவரு தான் எழுதினாரு. கதாசிரியர் அவரு தான், திரைக்கதை வசனம் எல்லாம் அவரு தான். ஆனா அந்த நடிச்சது யாரு, அதை யாரு சொன்ன மாதிரி இப்ப நடிகர் யாரு, அவர் தான் கிருஷ்ண பரமாத்மா. சரிங்களா. அப்ப இது யாருடைய அறிவு, கிருஷ்ணருடைய அறிவு அல்ல. கிருஷ்ணர்னு அது ஒரு கதாபாத்திரம், அது நடிகர். அங்க யாரு சொன்னது, வியாச பகவான். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, பிரம்மம் பிரணவஸ்வரூபம், அதான் காந்த சக்தி, மகா சக்தி. இப்ப அதைத்தான், அதுக்கு அறிவும் இருக்கிறது. அறிவையும் ஆற்றலையும் பிரிக்க முடியாது. அதைத்தான் வியாச பகவான் சொல்றார். பிரம்மம்னா அந்த சுத்தவெளி, அல்லது கடவுள், இறைவன், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பிரம்மம் பிரணவஸ்வரூபம், பிரம்மம் ஞானஸ்வரூபம். ஞானம்னா அறிவு, பிரணவம்னா ஆற்றல். பிரணவ சக்தின்னு சொல்லல, ஓங்காரம், ஓம், பிரணவம், காந்தம். அதைத்தான் இன்னைக்கு விஞ்ஞானிகளும் அதை காந்த சக்தின்னே சொல்றாங்க. தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் பேக்டு வித் மேக்னட்டிசம். ஆனா அவங்க சொல்ற மேக்னட்டிசம் இந்த விண்ணில இருந்து வருது பாருங்க, அந்த மேக்னட்டிசத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சுத்த வெளி இருக்கு பாருங்க, அதுவே பிரணவம் தான். அதான் காந்த நிலை. அது நொறுங்கியதான் அதுக்கு பேரு காந்த துகள். புரியுதுங்களா. இத வேதாத்திரியம் சொல்லுது. இப்ப விஞ்ஞானிகள் இந்த சுத்த வெளியை, இந்த இருளை கிராவிட்டின்னு சொல்லிட்டாங்க, டார்க்னஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுதான் அறிவும் ஆற்றலுமாக இருக்கிறது.
அவங்க சொல்கிறாங்க ஒரு யூனிஃபைடு ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க எதை கொண்டு தேடுறாங்க? கருவியை கொண்டு தேடுறாங்க. ஒரு காலமும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எப்படி பண்ணுறதுன்னா, அறிவை கொண்டு தேட வேண்டும். சிந்தித்து யூகித்து அதை அறியணும். அந்த யூகித்து அறியறதுக்கான பயிற்சி தான் தியானம். இதைத்தான் மகரிஷி கொடுத்தார். அப்போ நான் இன்னைக்கு விஞ்ஞானிகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. விஞ்ஞானிகளே, நீங்கள் காலத்தையும் பொருளையும் வீணடிக்காதீர்கள். அந்த யூனிஃபைடு ஃபோர்ஸை, அந்த சுத்தவெளின்னா அந்த வாட் இஸ் டார்க்னஸ், அதை உங்களால் கருவியால் காணவே முடியாது. நல்லா சொல்கிறேன். என்ன செய்யணும்? கருவியை போட்டுருங்க, அம்மா உட்காருங்க. எங்களை மாதிரி காலை மடித்து கையை கோத்து நிமிர்ந்து உட்காருங்க. நீங்கள் டார்க்னஸ்ன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதையே நினச்சிக்கிட்டு இருங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறிவிடுவாய் அல்லவா? அந்த டார்க்னஸ் தானே அறிவும் ஆற்றலுமாக இருக்கிறது. நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் அதுவே சொல்லிவிடும். அது சொல்லும். டார்க்னஸ்ங்கிறது நான் தான் பேராற்றல், யூனிஃபைடு ஃபோர்ஸ். அதான் உங்களுடைய மனதினுடைய உட்பொருளாக இருப்பது நான் பேராற்றல். நான் தான் அணுவையும் அசைக்கிறேன், அண்டத்தையும் அசைக்கிறேன். நான் அன்றி அணுவும் அசையாது, அண்டமும் அசையாது. இதை மகான்கள் சொல்லியிருக்காங்கல்ல, மெய்ஞானிகள். அந்த மெய்ஞானிகள் சொன்னதை இந்த விஞ்ஞானிகள் உணர்ந்து கொள்வார்கள். அப்பதான் சொல்றது, நான் தான் அனைத்தையும் ஆக்குகிறேன். இயக்கிறது மட்டுமல்ல, அந்த இயக்கத்தை ஒரு ஒழுங்காக இயக்குகிறேன். அது இயக்க ஒழுங்காக இருப்பதும் நானே. அதுதான் அறிவு. இயக்க ஒழுங்கே அறிவு. அப்போ விஞ்ஞானிகளே, நீங்க நேரடியா சுத்த வெளியே நினைக்கலாம். உங்களுக்கு தான் இருள்னா என்னன்னு தெரியுமே. அந்த இருளையே நினைச்சு நீங்க ஆகினை தவம் துரிய தவம்லாம் உங்களுக்கு வேண்டாம், நீங்க நேரடியா போயிடலாம். வாங்க. ஏன்னா மகரிஷி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, விஞ்ஞானிகள் எல்லாம் துரிய நிலையில் இருப்பவர்களே. அதனால உங்களுக்கு இனிமே ஆகினை தீட்சை துரிய தீட்சைலாம் நாங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. நேரடியா துரியாத தீட்சையே கொடுக்குறோம். இப்பவே சொல்றேன், ஞான தீட்சை தானே, என்ன தீட்சை தானே, நீங்க அதையே நினைங்கன்னு சொல்றேன். நீங்க நினைங்க, நினைச்சுக்கிட்டே இருங்க, அடிக்கடி நினைங்க. ஒரு நாள் உங்கள் மனம் அந்த சமாதி நிலையை அடையும் போது அந்த சுத்த வெளியே, அந்த இருளே உங்களுக்கு உள்ளுணர்வாக சொல்லிவிடும். இன்ட்யூஷன் நடக்கும். என்ன நடக்கும்னா, இப்ப நான் சொன்னதை சொல்லும், நான் தான் யூனிஃபைடு ஃபோர்ஸ். நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களே, அது நான் தான். எனக்கு ஆற்றலும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. நான் ஆற்றலாகவும் இருக்கிறேன், அறிவாகவும் இருக்கிறேன். அணுவையும் அண்டத்தையும் அசைப்பது நான் தான். அணுகுண்டில் அணு சக்தியாக இருப்பதும் நான் தான். நான் அனைத்தையும் சீராக இயக்குகிறேன். அந்த இயக்கத்திற்கு ஒரு வடிவத்தை கொடுக்கிறேன், குணத்தை கொடுக்கிறேன். அந்த இயக்க நீடிப்பிலே மாற்றங்களை ஏற்படுத்தி அதில் ஒரு நாள் மறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அந்த இயக்கத்தை நிறுத்தியும் விடுகிறேன். இதுதான் இயக்க ஒழுங்கு. அந்த இயக்க ஒழுங்குதான் என்னுடைய அறிவு. நான் அறிவாகவும் ஆற்றலாக இருக்கிறேன் என்று விஞ்ஞானிகளுக்கு சொல்லிவிடுவாங்க. அப்புறம் அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் என்னவாயிருவாங்க? மெய்ஞானி ஆயிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இன்றைய சமுதாயத்துக்கு, மாணவர்களுக்கு சொல்வார்கள், பெரியவங்களுக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா விஞ்ஞானிகள் சொன்னாதான் மக்கள், ஏன்னா விஞ்ஞானிகள் சொல்லுதான் ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ இந்த கொரோனா நோயை பற்றி, அதனுடைய தடுப்பு, அதை எப்படி குணப்படுத்துவது, இதையெல்லாம் சொல்பவர்கள் யார்? விஞ்ஞானிகள்.
அவங்களுடைய அனுபவம். விஞ்ஞானம் என்பது அன்பர்களே அனுபவ ஞானம். வேதாத்திரி மகரிஷி மெய்ஞானி தான், அவர் விஞ்ஞானி, மெய்ஞான விஞ்ஞானி. அவர் அனுபவமாக உணர்ந்து விட்டார். அதனால்தான் அவரை மெய்ஞான விஞ்ஞானின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதனால அன்பானவர்களே, இப்போ முதல்ல அந்த ஆற்றல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே. என்ன ஆற்றலுங்க? ஆழ்மன ஆற்றல். ஆழ்மனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மனதின் ஆழம். தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி தி காட். அதான் சர்வ வல்லமை பொருந்திய அந்த இறைநிலை. அதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும். இப்போ சரி, இப்போ இது எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்? இந்த ஆழ்மனம் என்பது பேராற்றல்னு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இது ஏன் தெரிஞ்சுக்கணும்? இப்போ நம்முடைய மனம் எல்லாம் நினைக்குது, எண்ணுகிறது. மனம்ங்கிறது எண்ணம். எண்ணம் தான் செயலாகிறது. செயலுக்கான விளைவு தான் இன்பமோ துன்பமோ. அப்போ நமக்கு என்ன அனுபவம் வேணும்? துன்ப அனுபவம் வேண்டாம், இன்ப அனுபவம் தான் வேணும். அப்போ நம்ம எண்ணுகிற ஒரு எண்ணம், செய்கிற ஒரு செயலுக்கான விளைவு, அங்கே துன்பம் விலக வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்போ துன்பம் வரக்கூடாது, துன்பத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த துன்பத்தை போக்குவதாக இருக்க வேண்டும். இன்னொன்று, துன்பம் தராததாக இருக்க வேண்டும். அதுதான் நல்லது. அந்த நல்லதை எண்ண வேண்டும், எண்ணிய எண்ணியாங்கு எய்த வேண்டும். நினைப்பது நடக்க வேண்டும். யாரு நினைச்சா நடக்கும்? அதுக்கு ஒரு ஆற்றல் வேண்டுமல்ல. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெரியன். இப்ப பாருங்க, நம்ம மதங்கள் எல்லாம் சொல்லியிருக்குது ஒரு உண்மை. என்ன சொல்லியிருக்கு தெரியுங்களா? தெய்வம் நினைக்கிறது தாங்க நடக்கும், மனிதன் நினைக்கிறதெல்லாம் நடந்துராது. அதனால தான் தெய்வத்தை நம்புகிறவர்கள், தெய்வம் எது என்று தெரியாதவர்கள், அந்த ஆழ்மன நிலைக்கு தன் மனதை கொண்டு செல்ல இயலாதவர்கள், தெரியாதவர்கள், அதாவது தவம் செய்ய தெரியாதவர்கள், அவங்களுடைய வேண்டுதல்கள், அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு, வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு, நினைப்பது நடப்பதற்கு அவர்கள் தங்களுடைய வேண்டுதலை யாரிடம் சொல்லுகிறார்கள், வேண்டுகிறார்கள்னு பாருங்க. அவர்கள் எதை தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ. இப்போ ஒருத்தர் பிதா கூட இல்லை, பிதா தான் அவருக்கு தெரியலையே, இயேசு கிறிஸ்து அவர் தான் தெய்வத்தின் அவதாரம் தெரியும், அவரை தான் நினைக்க முடியும். அப்போ கிறிஸ்தவ மதம் சொல்லுது, இயேசுவின் நாமத்தால் பிதாவை உம்மை வேண்டுகிறோம். அதாவது அவர் மூலம் வேண்டுறீங்க இல்லை, கர்த்தரைக்கு வேண்டுறாங்க இல்லைங்களா? அப்போ யார்கிட்ட சொல்றீங்க உங்களுடைய டிமாண்ட்ஸை? கடவுள்கிட்ட நீங்க தான் சொல்றீங்க. அப்போ என்ன சொல்றீங்க? நீங்க நினைச்சா, எனக்கு நான் நினைக்கிறது நடக்கணும் என்று அந்த பக்தன், இவன் தான் பக்தன். கடவுளை வேண்டுபவனுக்கு பேரு பக்தன். புரியுதுங்களா? those who pray to God. அந்த பக்தன் நினைக்கிறான், அது நடக்கல. அதனால அவன் கடவுள்கிட்ட சொல்றான், கடவுளே என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும். என்ன வேணும்? நான் உடல் நலத்தோட நீண்ட நாள் வாழணும், பொருள் வளத்தோட வாழணும், நட்பு நலத்தோட வாழணும், அதாவது உதவும் உறவுகள் வேண்டும். கேளுங்க, என்ன வேண்டாம்? உடல் நலம் வேண்டும், உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளும் வேண்டும், பொருள் வளம் வேண்டும், உதவும் உறவுகள் வேண்டும். இதுக்கு தான் வேண்டாம் எல்லாரும் இல்லைங்களா? இந்த வேண்டுறத இவனா வேண்டான், யார்கிட்ட போய் சொல்லி வேண்டான்? கடவுள்கிட்ட போய் சொல்றான், எனக்கு இதெல்லாம் கொடு. வேண்டுவது அறிவோய் நீ, கேட்பதை தருவோய் நீ, வேண்டியவருக்கு வேண்டியவாறு அருள் புரிவான். அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இப்போ அதானே வேண்டுறீங்க. ஆனா வேண்டுதெல்லாம் நிறைவேறிடுச்சா? இல்லை.
ஏதோ ஒரு சிலை நடக்குது, ஒரு சிலை நடக்கல. இங்க வேண்டியாங்க எழுதணும் அல்லவா? தேவன் நினைச்சா நடக்குமல்ல. அதான் இப்போ அதனாலதான் கடவுள்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, பிதா கிட்ட சொல்றாங்க, ஜீசஸ் கிட்ட சொல்றாங்க, அந்தோனியார்கிட்ட சொல்றாங்க, இப்படி எல்லாமே சொல்றாங்க. இன்னும் ஒருத்தர் சிவபெருமான்கிட்ட சொல்றாங்க, பெருமாள்கிட்ட சொல்றாங்க, அம்பாள்கிட்ட சொல்றாங்க, அவங்களுடைய அவதாரங்களை சொல்றாங்க, ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றாங்க. இப்படி நிறைய அவதார கடவுள்கள், குல தெய்வங்கள்கிட்ட சொல்றாங்க. வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான்கள், தெய்வத்துக்கு சமமானவர்கள். இப்போ சாய்பாபா ஒருத்தர் இருந்தார், அவர் இருந்த காலத்திலையும் வேண்டினாங்க, இப்பவும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நடந்துருமா? நடந்திருக்குதா? இல்லை. ஏன்னா அப்ப அங்க வேண்டும் போது என்ன சொல்றாங்க? கடவுளே, ஆண்டவரே, எனக்கு இது நடக்க வேண்டும் என்று நீ நின, பன்னிரு விழிகளால் பருவுடன் ஒரு விழியால் நீ பார்த்தாலே போதும். அபிராமியை பாடுகிறார் ஒருவர், உன் கடைக்கண் பார்வையே போதும். அதெல்லாம் சொல்றாங்க. கடவுள் இன்னும் நினைக்கல, எனக்கு அருள வேண்டும் என்று நினைக்கவில்லை, எனக்கு அருள் பாலிக்கவில்லை, இன்னும் தெய்வ சித்தம் வரல, எப்போ வருமோ தெரியாது, கடவுள் இன்னும் கண் திறந்து பார்க்கல தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் வேண்டிக்கிட்டே இருக்கிறீங்களே, வேண்டுதல் நிறைவேறுது, இன்னும் வேண்டுதல் வேண்டிக்கிட்டே இருக்கிறீங்களே, அப்ப இன்னும் இல்லைன்னு தானே அர்த்தம். வாழ்நாள் முழுக்க வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. வேண்டுதல் நிறைவேறிடுச்சா? ஆசைகள், உடல் நலத்தோட வாழணும், மரணம் வரப்போகுத, நான் நீண்ட நாள் வாழணும்னு சொன்னீங்க, எவ்வளவு நாள்? இப்போ மரணம் வரும்போது உங்களுக்கு பயம் வருது இல்லை? கடவுளே என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்துன்றீங்களே. அப்போ நீ என்ன வேண்டுனீங்க? வேண்டுனது நடந்துச்சா? இல்லை. அதனால தான் மெய்ஞானிகள் சொன்னாங்க, இந்த உள்மனம் தான் கடவுள். நீ அது எதுன்னு தெரியாம, நீ அதுவாக மாறாமல் நீ அதனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறாய் ஒரு பக்தனாக. அதனால அந்த வேண்டுதல்கள் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இல்ல, அந்த எண்ணத்தின் வலிமைக்கு ஏற்ப. ஆனால் அந்த எண்ணத்தின் வலிமை புறமனதில் எண்ணினாலும், உணர்வு நிலையில இருக்கிறவங்க எண்ணும் போதும் அதுக்கு ஒரு வலிமை இருக்கிறது. நான் சொல்றேன், அதுக்கு ஒரு 25 விழுக்காடு தான் வலிமை உண்டு. ஆக்னை தவம் செய்பவர்களுக்கு 50 விழுக்காடு பலன். அது சீவகாந்தத்தை உணர்ந்திருக்கவங்களுக்கு. உயிரை உணர்ந்தவர்களுக்கு 75 விழுக்காடு பலன். எண்ணத்திற்கு வலிமை. சுத்த வெளியோடு மனதை இணைத்து சமாதி நிலையை அடைந்தவர் தவ யோகிகளுடைய எண்ணத்திற்கு 100 விழுக்காடு ஆற்றல். இதான் உள்மன ஆற்றல். புரியுதுங்களா? இப்ப நம்ம எல்லாம் அதான் மதுரை சொல்லுவாங்க, நான் இறைநிலை நினைவில் இருந்து வாழ்த்துகிறேன். இப்ப நம்ம வாழ்த்துறோம் ஒவ்வொருத்தரையும். யார வாழ்த்த சொல்றீங்க? இந்த தவம் பண்றவங்கள. இப்போ கொரோனா வந்திருக்குது, தவம் பண்றவங்கள வாழ்த்துறோம். இந்த வீட்டில் ஒரு கொரோனா வந்திருக்கு, நண்பருக்கு வந்திருக்கு, ஐயா வாழ்த்துங்க ஐயா, வாழ்த்துங்க ஐயா. உடம்புல நோய் வந்துருச்சு ஐயா, வாழ்த்துங்க ஐயா. என் பிள்ளை நல்லா படிக்கணும், பாஸ் ஆகணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அவன் வெளிநாட்டுக்கு போகணும், இப்படி எல்லாம் வாழ்த்து சொல்றீங்கல்ல. இதே தானே கடவுள்கிட்ட போய் வேண்டினீங்க பக்தர்களா? ஏன் தவம் பண்றவங்ககிட்ட வாழ்த்து சொல்றீங்க? அதுலயும் மகரிஷி போன்றவர்கள், தவத்தில் சமாதி நிலையை அடைந்தவர்கள், தெய்வ நிலையாக மாறியவர்கள். பாருங்க, தெய்வத்தை உணர்ந்தவன் தெய்வமாகி விடுகிறான். 6 கடலை உணர்ந்ததும் கடலாக ஆனதும் 6 கடலாக மாறிவிடுவது போல, தவத்தில் அந்த ஆள் மனதோடு மனதை இணைத்து மனம் அறிவானவர்கள். அதான் அறிவு. மனம் அறிவானால் மனிதனும் தெய்வமே. நல்லா புரியுதா? மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவனும் ஆபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இப்ப சொல்லுங்க, ஆழ்மன ஆற்றல் யாருக்கு வெளிப்படும்?
யாருக்கு ஆழ்மன ஆற்றல், ஆழ்மனது ஆள் ஆழ்நிலையை, ஊழ்நிலையை, இறைநிலையை அடைந்தவர்களுடைய மனதுக்குத்தான் தி சூப்பர் ஃபோர்ஸ், பேராற்றல் இருக்கும். இப்ப நான் சொல்றேன், நான் காப்பு பெறுவேன். அருள் காப்பு சொல்றீங்கல்ல, இப்ப இந்த வார் நடக்குது, பயோ வார். நான் காப்பு பெறுவேன். இந்த வைரஸ் என்னை நெருங்காது. என்னுடைய எண்ணம் அந்த ஆற்றலை தடுக்க. நான் பயந்துட்டேன்னா அங்க வந்துடும் இல்லது. அருள் காப்பு சொல்றீங்க. நண்பர்களே, ஆழ்மன ஆற்றல் எவ்வளவு வலிமையானது. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ நீங்க சங்கல்பம் சொன்னா நடக்குமா நடக்காதா? இங்க வேண்டுதல் அல்ல, ஆட்டோ சஜஷன். இது இவன் பக்தன் அல்ல, ஞானி, தன்னை அறிந்தவன், ஆன்மாவை அறிந்தவன், தெய்வ நிலையை அடைந்தவன், இறை ஞானி. அப்போ இறைவனாகவே ஆன பிறகு இவன் வேண்டுமா? God is omnipotent, man is omnipotent. அப்போ தவத்தில் இறை உணர்வு பெற்றவர்கள், சமாதி நிலையை அடைந்தவர்கள், தெய்வமாக ஆனவர்கள். அதுக்கு என்ன அடையாளம் இது சொல்லிடுறேன். நீங்க தவத்தில் ஆழ்ந்த நிலை சமாதி போயிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அன்பு மலர்ந்திருக்க வேண்டும். 6 குணங்கள் அழிந்திருக்க வேண்டும். ஆணவம் அழிந்து அன்பு யாருக்கு மலர்ந்திருக்கிறதோ, நிலைத்திருக்கிறதோ, யாருக்கு 6 தீய குணங்களும் எழுச்சி பெறுவதில்லையோ அவர்களே இறை உணர்வு பெற்றவர்கள், அவர்களே ஞானிகள், அவர்களே மகான்கள். அவர்களுக்குத்தான் ஆழ்மன ஆற்றல் ஓங்கி இருக்கும். அவங்க நினைக்கிறதா நடக்கும். மகிழ்ச்சி சொல்வார், போங்க நான் வரேன் கூட, நடக்கும். மகிழ்ச்சியுடைய ஆற்றல். நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு முறை நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல முதல்ல போய் மனவளக்கலையை அறிமுக வகுப்பு பேசுறதுக்கு போறேன். எனக்கு அப்போ பேராசிரியர்னு சொல்லிட்டாங்க. என்ன பேசணும் என்ன செய்யணும்னே தெரியாது. மகிழ்ச்சிகிட்ட கேட்குறேன், சாமி போய் வரேன் சாமி, நீங்க தான் சாமி உடனிருந்து உதவணும் சாமி, போங்க நான் கூட வர்றேன்னார். அங்க போய் நான் பேசியது நான் அல்ல, நான் இதுக்கு முன்னால் அப்படி பேசியது அல்ல. பேசுவது மகான், நம் கூடவே வருகிறார். அவ்வளவு பெரிய ஆற்றல். அவர் என்ன நினைக்கிறாரோ நடக்கும். ஒரு கருத்தை இப்பொழுது சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். மகிழ்ச்சியருடைய இறுதி காலத்தில் சொன்னாங்க, நம்முடைய இந்த வாழ்க்கை கல்வி, இந்த இயற்கை தத்துவ அறிவு கல்வி, ஒழுக்க பழக்க அறிவுக்கான இயற்கை தத்துவ அறிவு கல்வி பாடத்திட்டத்தில் வரும். அதே போல உலக அரசு அமைந்தே தீரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓர் உலக ஆட்சி வரும். அதை சொன்னார். ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுதும் பொருள்துறையில் சமநீர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். இப்ப விஞ்ஞானம் என்ன பண்ணிச்சுங்க? இந்த கொரோனா வைரஸை ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல, வைராலஜியில், அது ஏதோ ஆராய்ச்சி பண்ணி தானே இதை எதுமோ பண்ணி போட்டாங்க. எதுக்கு வைரஸ் ஆராய்ச்சி பண்ணுறீங்க? விஞ்ஞானம். விதையை எதுக்கு ஆராய்ச்சி பண்ணீங்க? விதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மரபுத்தன்மையெல்லாம் மாற்றி இயற்கையெல்லாம் கெடுத்துட்டீங்கல்ல. பயனாவா கொள்ளிருக்கீங்க விஞ்ஞானம்? எல்லாம் மாறும். நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். இது நடக்கும்னு சொன்னார். நிறைய பேர் சொன்னாங்க, உலக சமாதானம் வருமா வருமா வருமா, 150 வருஷம் வரும் என்று சொன்னார். அப்ப சாமி சொன்னாரு, அது எப்படி சொல்றேன்னு தெரியுமா? நான் நினைத்து விட்டேன் அப்படின்னார். புரியுங்களா? அப்ப நான் யாரு? தெய்வமாகி பாடுகின்றேன். மகிழ்ச்சியும் இறைநிலையில் இருக்கிறாரு, இறைவனாக மாறிவிட்டார். அப்படி இறைவனாக மாறிவிட்ட நம்மில் பலர் இருக்கிறோம். இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் இறைவனாக மாற முடியும்.
அதற்கான ஒரு எளிய பயிற்சி அகத்தவம். அகத்தவம், லயம், ஆலயம், ஒன்றி விடுதல், லயமாதல், இரண்டர கலத்தல். அந்த ஆன்மாவிலே, அந்த மெய்ப்பொருளிலே, அந்த பேராற்றலிலே மனம் கலந்து விட்டால் இந்த எல்லை கட்டிய மனம் எல்லையற்ற மனமாக மாறிவிடுகிறது. அப்பொழுது நினைப்பது நடக்கும், கேட்பது கிடைக்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறேன். அதனால தான் சொன்னார் வள்ளுவர் பெருந்தகை, வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம் என்று சொன்னார். அன்பர்களே, தவம் செய்யுங்கள், ஆழ்நிலை தவம் செய்யுங்கள். அந்த ஆழ்நிலை ஆற்றலை நாம் பெறுகிறோம். இதுவே ஆழ்மன ஆற்றல். ஆழ்மனை ஆற்றலிலே ஓங்குவதற்கான ஒரு எளிய மனப்பயிற்சி மனவளக்கலை யோகா என்று கூறி, நல்லதொரு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.